ஹாய் கைஸ், நான் வேலு. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஐடிபி. பேங்கிங் அவேர்னஸ் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு நான் ஐடிபிஐ கிளியர் பண்ணனால சொல்றேன். எக்ஸாம் எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. ஒர்க் லைஃப் எப்படி இருக்கும், இதுக்கு நடுவில் ட்ரைனிங்னு ஒன்று போடுவாங்க, அது எப்படி இருக்கும், இதெல்லாம் பத்தி சும்மா லைட்டா அவங்க கூட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுவாங்க, இந்தியாலே 2 பப்ளிக் செக்டார் பேங்க் தான், மிச்செல்லாம் நேஷனலைஸ்டு. 2 தான் உருவாகிறப்பே பப்ளிக் செக்டார்னு. ஒன்னு எஸ்பிஐ, இன்னொன்னு ஐடிபிஐ. ரொம்ப பெருமையா இருக்கு 2லயும் வேலை பார்த்தோன்னே. போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல எஸ்பிஐக்கு உங்களுக்கு ஒன்று காமிச்சேன்னா, அதே மாதிரி ஐடிபிஐக்கு. இதுதான் ஐடிபிஐயோட டேக், ஐடி கார்டு டேக். உங்களுக்கு பிறக்க தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான். ஓகேவா? சி சி தெரியுதான்னு தெரில, பார்த்துக்கோங்க. நேம் போட்டிருக்கோம், கீழே ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர்னு போட்டிருக்கோம், கீழே உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்துடும். ஓகே, நம்ம தான் இப்போ ரிசைன்டில் எதனாலும் காட்டலாம், எவனும் கேட்க முடியாது. எஸ்பிஐசில காட்ட முடியாது, செஞ்சிருவாங்க. சரி சரி, எக்ஸாம் எப்படி இருக்கும் ஐயா? ஓப்பனா ஒன்று சொல்லணும்னா சிங்கிள் எக்ஸாம், அதாவது எல்பிஓக்கும் சேர்த்து தான் சொல்றேன் எக்ஸாம் எப்போ இருக்கும். நான் எழுதுனது இல்லை, பட் விசாரிச்ச வரைக்கும் சொல்றது என்னன்னா, எல்பிஓவாக இருந்தாலும் சரி, ஐடிபிஐயா இருந்தாலும் சரி, சிங்கிள் எக்ஸாம் டைரக்டா மெயின்ஸ் மாடல்ல சிங்கிள் எக்ஸாம் வைப்பாங்க பார்த்தீங்களா? இல்ல எனி அதர் பிரைவேட் பேங்க் லைக் ஃபெடரல் பேங்க், அந்த மாதிரி எந்த பேங்கா இருந்தாலும் சரி, சிங்கிள் எக்ஸாம் வச்சா அது எந்த லெவல்ல இருக்கும்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல்ல தான். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் ஆர் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ், இந்த லெவல்ல தான் இருக்கும் எக்ஸாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, லாஸ்ட் இயர் எனக்கு நான் ஜாம் எழுதுறப்ப செக்ஷனல் டைமிங் கிடையாது. செக்ஷனல் டைமிங் கிடையாது. ஓகேவா? அப்போ நான் எவ்வளவு அட்டம் போட்டேன்னு சொல்லவா? ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் 4 சப்ஜெக்டா இருந்துச்சு. 4 சப்ஜெக்டா இருந்துச்சு நான் எழுதுறப்ப. அட்டம்ப்ட் நான் நோட் பண்ணி வைப்பேன் ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சு வந்ததும். மொத்தம் எத்தனை மேக்ஸிமம் கொஸ்டின் போட்டுறேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின், அதாவது டோட்டல் கொஸ்டின் ரீசனிங்ல 60 இருக்கும், இதுல 40, 40, இதுல 60. ஓகேவா? டோட்டல் 200 கொஸ்டின். ஸோ மெயின்ஸ் லெவல்னு வரப்ப 200க்கு ஜென்ரலா ஈஸியான லெவல்னா அடிக்கணும். நான் போட்ட அட்டம்ப்ட் எவ்வளவு தெரியுமா? ரீசனிங்ல 56, ஆப்டிடியூட்ல 21 தான், இங்கிலீஷ்ல 32 குத்தி ஏட்டிட்டோம், சிஏல 15 சேஃபா போட்டு வந்துடலான்னு போட்டாச்சு. டோட்டலா 124 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப கவுண்ட் பண்ணல, இதெல்லாம் எப்பயோ போட்டு வச்சது. நம்ம அட்டம்ப்ட் இங்க போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? இதுல நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் போனதும் எனக்கு எனக்கு தெரியும் நான் ஆப்டில எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதே அளவுக்கு ரீசனிங்லையும் ஸ்ட்ராங்குன்னு. ஸோ போனது எப்பவுமே எந்த எக்ஸாம்னாலும் செக்ஷனல் டைமிங் இல்லைன்னா ரீசனிங்கை தான் ஃபுல்லா போட பார்ப்பேன். ஃபுல்லா போட ட்ரை பண்ணேன். இந்த விட்டு போன நாள் என்னன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங். பயமா இருந்துச்சு, தொடறதுக்கு பெருசா இருந்துச்சா, போட பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செக்ஷனல் டைமிங் இருக்கு, செக்ஷனல் டைமிங் இல்லைன்னு ரெண்டுமே வந்தேன். இங்கிலீஷ் போயிடலான்ட்டு சும்மா ரீட் பண்ணலான்னு இங்கிலீஷ்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ஒரு 20 வரைக்கும் போட்டேன். ஆப்டிடியூட் வரையும் கஷ்டமா இருக்கு, அன்னைக்கு பேப்பர்ல கஷ்டம், 15+ போட்டேன். எனக்கு தோணுது இதுக்கு மேல இங்க உட்காந்தா மார்க் ஏற்ற முடியாது, இதெல்லாம் ஈஸியா இருக்கு, இங்கிலீஷ் ஈஸி. ஆக்சுவலா நான் ஒரே ஒரு டைம் இங்கிலீஷ் பெட்டரா பண்ணிட்டு அபித் சார்ட்டே வந்து சொன்னேன், சார் இந்த விட்ட இங்கிலீஷ் பெட்டரா பண்ணிருக்கேன். உண்மையா அட்டம்ப்டுக்கும் மார்க்குக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது இல்லைன்னா வழக்கமா ஐபிபிஎஸ் பிஓலாம் 34 அட்டம்ப்ட் போட்டேன், 35 கொஸ்டின்ல மார்க் 15 16 வந்துச்சு. இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் சொல்லுவோம் எனக்கு. ஆனா இந்த வட்டம் எனக்கே கான்பிடன்ஸ் இருந்துச்சு டிஃபரன்ஸ் வராதுன்னு. அவ்வளவுதான் இருக்கும். சத்தியமா சொல்றேன், எக்ஸாம் சப்பங்க. எவனை கேட்டாலும் சப்பன்னு தான் சொல்லுவான். எழுதுனவனை கேளுங்க,
பிரைவேட் பேங்க் எக்ஸாம்ஸ் சிங்கிள் டேல எழுதுறது. இன்னும் ஐடிபிஐ கம்ப்ளீட் பிரைவேட் ஆகல, பாதி பிரைவேட் ஆயிருச்சு. ஓகேவா? எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். சிஏ படிச்சிருந்தீங்கன்னா மேபி போடலாம் போல, நமக்கு அதை பத்தி தெரியாது. ஆப்டி அன்னைக்கு ஸ்லாட் கஷ்டம். மேபி நீங்க எழுதுற அன்னைக்கு ஆப்டி சப்பையா அந்த மாதிரி 40க்கு 35 போடுற மாதிரியே ரீசனிங் கஷ்டமாவும் இருக்கலாம். டிபெண்ட் பண்ணி போயிடக்கூடாது. இந்த அட்டம்ப்ட்லாம் போட்டா நல்ல மார்க்குன்னு. ஓகேவா? இது ஜஸ்ட் அன்னைக்கு ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததும் நம்மளுக்கே தெரியும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோன்னு. சில பிரைவேட் பேங்க் எல்லாம் இருக்கான், ஃபெடரல் மாதிரி பேங்க்லாம் என்னன்னா எக்ஸாம் வைப்பான். எக்ஸாம்ல நம்ம எவ்வளவு பெட்டரா பண்ணாலும் இன்டர்வியூல சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் எடுப்பான். இன்டர்வியூல சாட்டிஸ்ஃபைனா மட்டும்தான் எடுப்பான். நம்ம இன்டர்வியூ பெட்டரா பண்ணா மட்டும்தான் செலக்டட். எக்ஸாம்ல இருந்தா இன்டர்வியூ எடுப்பான். இன்டர்வியூல பெட்டரா பண்ணா மட்டும்தான் செலக்டடே தவிர எக்ஸாம் மார்க் ஒன்னது என்னன்னே கண்டுக்க மாட்டான். ஐ திங்க் இது அபிஷியலா யாரும் சொன்னது கிடையாது. ஆனா என்ன சுத்தி நிறைய பேர் எக்ஸாம் பெட்டரா பண்ணேன்டா, ஆனா இன்டர்வியூல லைட்டா சொதப்பினேன், கிடைக்கல. இன்டர்வியூ கொஞ்சம் பெட்டரா பண்ணேன், ஆனா எக்ஸாமும் நல்லா பண்ணேன், கிடைக்கலன்றவனும் இருக்கான். அதுக்குள்ள போவேணாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐடிபிஐ இன்டர்வியூ எப்படி இருக்கும்? எக்ஸாம் ஈஸியா இருக்கும். சப்பையா போட்டு ஒரு 100+ இழுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு 100+ இழுத்துடலாம். ஈஸியான செக்ஷன் எதுவோ அதை கரெக்டா பிடிச்சிங்கன்னா 100+ இழுத்துடலாம். இன்டர்வியூ ஒர்த்தானா? ஒர்த்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் என்னோட முதல் இன்டர்வியூ தான். ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஃபியர்னா என்னன்னு காமிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நீ தைரியமா அடுத்த இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு வந்துருவ. இதுக்கப்புறம் நீ ஐபிபிஎஸ் இன்டர்வியூவோ எஸ்பிஐ இன்டர்வியூவோ போறப்ப இன்டர்வியூனா இப்படிலாம் இருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க கிடைச்சிரும். இங்க இன்டர்வியூல எனக்கு கேட்ட வரைக்கும் நான் என்னன்னா மேக்சிமம் பேங்கிங் அவேர்னஸ் கேட்க மாட்டாங்க. பேங்கிங் அவேர்னஸ் லைட்டா தான் கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஈஸியான பேங்கிங் அவேர்னஸ். ஆனா பர்சனல் கொஸ்டின், பர்சனலா நம்மளை சோதிச்சு பாக்குற மாதிரியா அடிப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூடோட தைரியமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதினப்ப February 19 எனக்கு ஐடிபிஐ இன்டர்வியூ, 25th எஸ்பிஐ மெயின்ஸ் கிளரிக்கல் மெயின்ஸ், 26th ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூல நான் போய் உட்காந்துருக்கேன். அந்த பேனல் மெம்பர்ஸ் கேட்குறாங்க என்கிட்ட, தம்பி என்னென்ன எக்ஸாம் இந்த வருஷம் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு. நான் சொல்றேன் இந்த மாதிரி அடுத்த வாரம் இந்த 2 எக்ஸாம் இருக்குங்க. இப்போ ஐபிபிஎஸ் பிஓ கிடைச்சா போயிருவீங்களா? இப்பதான் கேட்பாங்க, ஓப்பனா கேட்டாங்க. நம்மளும் ஓப்பனா சலிச்சுக்க கூடாது. இல்ல சார் நான் ஐடிபிஐ தான் உயிர்னு இருப்பேன்லாம் கேட்க சொல்லக்கூடாது. ஆமா சார் போயிருவேன். நம்ம பேங்க்லயே ஒரு டெசிஷன் நம்மளுக்கு ஃபேவரா நடக்குது அப்படின்னா, நம்ம பேங்க்லயே ஐ மீன் எப்படி சொன்னேன்னா நம்ம பேங்க்லயே ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு டெசிஷன் ஃபேவரா இருக்குன்னா அங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்றோம், அதே இதை கண்டினியூ பண்ணுவோமா இல்ல அதை விட பெட்டரான ஒரு growth இருக்கிற இடத்துக்கு போவோமா? growth இருக்கிற இடத்துக்கு தான் போவோம். அதே மாதிரி எனக்கு கரியர்ல ஏதாவது growth இருக்கும்னால் பிஓவா கிடைச்சா போயிருவேன்னு சொன்னேன். ஆனா கிடைக்கல. அவங்க ஆனா என்ன இங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. சோ உனக்கு வரப்போற பர்சனல் கொஸ்டினுக்கு கொஞ்சம் உன்னோட ஆட்டிடியூட்ல ப்ராப்பரா உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லு. இவனுக்கு இன்னைக்கு துண்ட போட்டு ஐயா ஐடிபிஐ தான் எனக்கு உலகம், இங்கதான் நான் வாழ்ந்தா வாழுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? அதே மாதிரி 2 பேனல் இருந்துச்சு. 2 பேனல் சென்னையில் தான் நடந்துச்சு இன்டர்வியூ. 2 பேனல் இருந்துச்சு. ஒரு பேனல்ல கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல தான் கேட்டாங்கன்னு சொன்னாங்க, ஒரு பேனல்ல கம்ப்ளீட்டா தமிழ்ல தான் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. என் பேனல்ல இங்கிலீஷ்ல தான் கேட்டாங்க. ஓகேவா? 2 பேனல்லையும் வச்சு செஞ்சாங்க. நாங்க பர்சனல் கொஸ்டினை வச்சுதான் செஞ்சாங்க. நாங்க ஹாபி ஏன் போட்டிருக்கேன், ஹாபி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இது ஏதோ ஒண்ணு முன்னாடி வந்து கொடுப்பாங்க, விசிஏவா ஏதோ ஒண்ணு, சிவிஆர் நினைக்கிறேன், ரெஷ்யூம் மாதிரி இருக்கும். அதுல ஹாபி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஹாபி ஏன் போட்ட, டிகிரி என்ன டிகிரி பண்ணிருக்கியோ அந்த டிகிரியை எடுத்துட்டு ஏன் நீ பேங்கிங் வர. பர்சனலா நம்மள எவ்வளவுக்கு எவ்வளவு தூண்டி விட முடியுமோ தூண்டி விட்டு கடுப்பாக்குற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா நீ ப்ராப்பரா தோன்றத ஆன்சர் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், பொழைச்சுக்குவேன். அவ்வளவுதான் இன்டர்வியூ. இதுக்கப்புறம் ட்ரைனிங். அதே இன்டர்வியூ எந்த இடத்துல நடந்துச்சோ அங்கேயே தான் ட்ரைனிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அடுத்த 2 நாள் ட்ரைனிங் கிளாஸ் எடுப்பாங்க. ஜாலியா இருக்கும் ட்ரைனிங். டெய்லி நான்வெஜ் போடுவாங்க. எல்லா ட்ரைனிங்லயும் டெய்லி நான்வெஜ். ட்ரைனிங் போறதே அப்படியே கொடுத்து வச்ச வாழ்க்கையா இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா போஸ்டிங் போடுவான். போஸ்டிங் எப்போ வரும்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்படின்னா முதல் எக்ஸாம் ரிசல்ட் வரும்,
இன்டர்வியூ கூப்பிடுவான். இன்டர்வியூ முடிச்சதும் யுவர் ப்ரொவிஷனலி ஷார்ட் லிஸ்டட் இருந்தா அப்பயும் வரும். பயந்துரும். ஏய் நான் இன்டர்வியூவே பாஸ் ஆயிட்டேன்டா அப்புறமே ஏன்டா அப்படி போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் மெடிக்கல்னு ஒன்று வைப்பான். மெடிக்கல் ஈஸியா தாங்க இருக்கும். பெங்களூர் ஆர் சென்னை 2 இடத்துல போடுவான். எனக்கு பெங்களூர்ல போட்டான். பெங்களூர் இல்ல சென்னையில போடுவான். 1000 ரூபாய் கட்டணும் அப்போலோல போய். அப்போலோ தான் நினைக்கிறேன். அப்போலோவா? ஆமா அப்போலோ தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல. அங்க போய் 1000 ரூபாய் மெடிக்கல் செக்அப்க்கு கட்டணும். நம்ம தான் கட்டணும். டிராவல் எக்ஸ்பென்ஸ் நம்ம தான் வச்சுக்கணும். அந்த மெடிக்கல் ரிசல்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் ஒரு நாள் மொத்தமா மெயில் வரும். இமெயில்ல போடுவான். இந்த இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங்னு பிரான்ச்சோட போட்டுருவான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவான்னா ட்ரைனிங்கே கூப்பிடுவான். போஸ்டிங் இந்த இடத்துல பிரான்ச் சொல்லிடுவான். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு May 27 போஸ்டிங் இருந்துச்சு. May 21 ட்ரைனிங் போனேன். May 21 ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி இருக்கும். மெயில் எப்போ வரும்னா May 11 கிட்ட வரும். ஜென்ரல் நான் எக்ஸாம் எழுதுறது December 31 எக்ஸாம் டேட். இன்டர்வியூ டேட் February 19. இதெல்லாம் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவர் அப்ராக்சிமேட்டா எப்போ வரும்னு. ரிசல்ட் எப்போ வந்துச்சுன்னா மார்ச் லாஸ்ட்ல வந்துச்சு. March 15 கிட்ட 15-20 கிட்ட யாகும் இருக்கு. தூத்துக்குடியில கிங்ஸ் அகாடமியில தான் கடந்தேன் ரிசல்ட் வரப்பெல்லாம். காலங்காத்தால போன் அடிக்கிறாங்க. ஐடிபி ரிசல்ட் வந்துருச்சு பார்த்து ஆடான்னு. சரி அதை விடுங்க. போஸ்டிங் போட்டுருவாங்க. உங்களுக்கு ஜாம்னா என்ன ரோல்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 2 ரோல் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் எழுதி எக்ஸிக்யூட்டிவா போறவங்க இருப்பாங்க. ஜாம் எக்ஸாம் எழுதி ஜாமா போறவங்க இருப்பாங்க. மேக்சிமம் எக்ஸிக்யூட்டிவா போறவங்கள கேஷ் கவுண்டர் தான் போடுவாங்க. ஜாமுக்கு மேக்சிமம் ரோல் என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்னா முன்னாடி வர கஸ்டமர் கொரிஸை ஃபுல்லா நீங்க தான் பார்க்கணும். உங்க பிரான்ச்ல ஆள் இல்லைன்னா மிச்ச வேலையும் சேர்த்து நீங்க தான் பார்க்கணும். கேஷ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு கேஷ் கவுண்டர் தான். சில பிரான்ச்ல 2 இருக்கும். பெரிய பெரிய பிரான்ச்ல கொச்சியில எல்லாம் 2. ஸோ அப்படின்ற கேஸ்ல எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த பிரான்ச்ல கேஷ் கவுண்டர்ல வேலை இல்லைன்னா அவங்களையும் தூக்கி இந்த ரோலுக்கு போட்டுருவாங்க. சில பிரான்ச்சஸ்ல ஜாமுக்கு என்ன போடுறாங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு ஒரு ரோல் இருக்கு. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அதாவது கஸ்டமர்ஸோட ரிலேஷன்ஷிப் நம்ம தான் மெயின்டைன் பண்ணுவோம். வெளியே போய் கஸ்டமர்ஸை தூக்கிட்டு வர மேபி சொல்லலாம். மேக்சிமம் ஏஎம்க்கு அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ்க்கு தான் இந்த ரோல் தருவாங்க. சில பிரான்ச்சஸ்ல ஜாமே இதுக்கு ட்ரெயின் பண்றாங்க. சில பிரான்ச்ல எனக்கு தெரிஞ்சவங்க கேர்ள்ஸாவே இருந்தாலும் சொல்லி இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன் சில பிரான்ச்சஸ்ல. பிரான்ச் நேம் சொல்ல வேணாம்னு பாக்குறேன். வேணாம். ஓகே. அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒர்க் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒர்க் மட்டும்தான் இருக்கும். லைஃப் இருக்காது. அப்புறம் இருக்கும். சீரியஸா 9:30 வர சொல்லுவாங்க. நான் பார்த்தது ஈஸியஸ்ட் பிரான்ச். என் பிரான்ச்ல டெய்லி ஒர்க் 9:30 to 8:30 போகும். சில டஃப்பான பிரான்ச் இருக்கு. லைக் தூத்துக்குடி பிரான்ச்னு கேள்விப்பட்டிருக்கேன். 9க்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 10க்கு தான் விடுவாங்களாம். மனுஷன் வாழ வேணாமாடா. குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு 8 மணில இருந்து அவன் வேலைக்கு கிளம்பணும். போய் சாப்பிட்டு படுக்க 11 மணி ஆயிரும். ஏன்னா மனுஷன் நிம்மதியா தூங்குற 8 மணி நேரம் தான் கூட இங்க இல்ல. 8 மணி நேரம் கூட இருக்கு. 9 மணி நேரம் தான் இருக்கு நடுவுல. ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்தை மிச்ச நேரமா கொடுக்குறாங்க. சரியா? இந்த மாதிரியும் சில பிரான்ச் அமையும். டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம பிரான்ச் மேனேஜர். பிஹெச்ன்னு சொல்லுவாங்க. பிரான்ச் ஹெட்னு சொல்லுவாங்க. இங்கதான் பிரான்ச் மேனேஜர். உங்க பிஹெச் பிரான்ச் ஹெட் எல்லாம் அவங்கள பொறுத்துதான். பிரான்ச் ஹெட் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா அவர் கரெக்டா வேலையை முடிச்சுட்டு இந்த டயத்துக்கு போகலாம். எல்லாருக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும்னு நினைச்சாருன்னா பிரான்ச்ல பொழைச்சுக்குவீங்க. ஆப்ரேஷன் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க. SOM. இவங்க 2 பேரை பொறுத்து தான் பிரான்ச். இவங்களும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைச்சிரும். இவன் உட்காந்து நான் 10 மணி வரைக்கும் உட்காருவேன்னு நினைச்சா நீயும் 10 மணி வரைக்கும் உட்கார்ற நேரமா வரும். ஓகேவா? இங்க மட்டும்தான் இதுவானா எல்லா பேங்க்கும் இப்ப பிசினஸ் ஓரியன்டா போயிருது. SBIலயோ IBPSலயோ நீ ஆபீசர் ஆயிட்டு 9 to 10 ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சேலரி எவ்வளவு இருக்கும்? அப்ராக்சிமேட்லி 75K கிட்ட சுத்தி வந்துடும். ஆனா IDBIல ஜாம்னா என்னன்னா ஆபீசர் ரோல் தான். நீங்க ஒரு அபிஷியல் ஆபீசர் இப்போ. ஓகேவா? கிளரிக்கல் கிடையாது. நீங்க ஒரு அபிஷியல் ஆபீசர். 9 to 9 ஒர்க் பண்றேன். 9 to 8 ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் வேலை பார்த்து வெறும் 45,000 தான் கைக்கு வரும். வெறும் 45K தான் இன் ஹேண்ட். ஓகேவா? 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 65K மாறும். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆனேனா அதுவும் பிரான்ச் ஹெட் மனசு வச்சு போடணும். ஓகேவா? இந்த டயத்துக்கு இந்த சேலரி ஒர்த்தானா
நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? தட்ஸ் ஆல்சோ இன் யுவர் ஹேண்ட். ஐடிபிஐ போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் இப்போ ஐடிபிஐல இருந்திருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா பேஷன் ஒன்ன ஃபாலோ பண்றதுக்கு டைமே இருக்காது. பேஷன் ஒன்ன ஃபாலோ பண்ண டைமே இருக்காது. பேஷனவே ஃபாலோ பண்ண டைம் இருக்காதுன்னா நீ உயிரை கொடுத்து அதுக்கப்புறம் உட்காந்து பப்ளிக் செக்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்குமா? யோசிச்சுக்கோ. நீங்க தான் யோசிக்கணும் போறதுக்கு முன்னாடி. என்ன கேட்டா ஐடிபிஐ எழுதாதன்னு சொல்லவே மாட்டேன். ஐடிபிஐல இருக்கிற இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்த்தான இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? அதுக்காகனே எழுது. எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஒர்த்து தான், தப்பு இல்லை. எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ செக்ஷனல் டைமிங் இல்ல ஆர்ஆர்பில. ஸோ எனக்கு சிமிலரா இருந்துச்சு 2 எக்ஸாம். அதுக்காக தான் அப்ளையே பண்ணேன். அதுக்காக தான் எழுதவும் செஞ்சேன். கடைசியில என் மண்டையை நானே கழுவிக்கிட்டேன். ஐடிபிஐ போனா தப்பிச்சுக்கலாம், வேமா கல்யாணம் பண்ணிடலாம். மனசு அப்ப எப்படி இருந்திருக்கேன் பாருங்க. சரியா? எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூ அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. சென்னையில போட்டிருக்கான். நான் சேரவே மாட்டேன் ஐடிபிஐல. அப்புறம் எதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுனா? போயிட்டு வா. போயிட்டு வர்றதுல என்ன தப்பு? போயிட்டு வர்றதுல என்ன தப்பு? போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வாங்க. என்ன கேட்டா பர்சனலா என்கிட்ட யாராவது வந்து கேட்டா 2 வருஷம் உயிரை கொடுத்து படிச்சேடா, இந்த வேலைக்கு போறதுக்கு தான் படிச்சியான்னு நான் மறுபடியும் கேட்பேன். வாய மூடிட்டு போயிடுவாங்க. சரியா? சிலருக்கெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்ன மாதிரி எனக்கே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அபிதன்னனே சொன்னாரு, உங்க ஒருத்த ஐடிபிஐ இல்ல வேல்மணி, நீங்க வேற எக்ஸாம் எழுதி போங்கன்னு. நான் கேட்காம இல்லனே, நான் இந்த வருஷம் வேலைக்கு போயே ஆகணும்ட்டு போயிட்டேன். அது நம்மளோட ஓன் கொழுப்பு. அது யாராலையும் மாத்த முடியாது. ஓகேவா? ஆனா படிச்சீங்கன்னா, ஆல்ரெடி 2 வருஷம் படிக்கிறீங்கன்னா உங்க ஒர்த்து இது கிடையாதுண்ணா. மறுபடியும் சொல்றேன், உள்ள போயிட்டு அனுபவப்பட்டு சொல்றேன். ஒர்த்து இது கிடையாது. இந்த ஐடிபிஐ வந்து எப்படின்னா ஒரு காலத்துல நல்ல பப்ளிக் செக்டார் பேங்க், இன்னைக்கு நல்ல பிரைவேட் செக்டார் பேங்க். ஓகேவா? ஆனா இவங்க மேனேஜ்மெண்ட் இன்னும் இதை பிரைவேட்னு நம்ப மாட்டாங்க. பிரைவேட் ஆயிடுச்சு, ஆனா மேனேஜ்மெண்ட் பிரைவேட்னு நம்ப மாட்டாங்க. அதனால எம்ப்ளாயிஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் பாலிசியையும் விற்க சொல்லி ப்ரெஷரு. அதாவது ஒரே நாள்ல உட்காந்து ஒரு வாரத்துல வெறும் 7 நாள்ல உட்காந்து பிஎம்ஜேஜேபிஒய்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. எம்டி நம்ம ஊருக்கு வராரு, 100 இதை வித்து காட்டுங்கன்னு உயிரை வாங்கினாங்க. 7 நாள்ல உட்காந்து போன் அடிச்சு விற்க வச்சாங்க எல்லா கஸ்டமருக்கும் பண்ணுன்னு. அதே டயத்துல மந்த்லி ஒரு எல்ஐசி பாலிசி எடுன்னு வாங்க. என்னடா ஒரு சைடு கவர்மெண்ட் பாலிசியும் விற்க சொல்ற, ஒரு சைடு பிரைவேட் பாலிசியும் விற்க சொல்றேன்னா, we are private sector but we are also government sector. ஏதாவது சொல்லுவாங்க. நமக்கு அப்படியே கடுப்பு வரும். எம்ப்ளாயா போனேன்னா 2 சைடும் சேல்ஸ் டார்கெட் இருக்கும். கவர்மெண்ட் சேல்ஸ் டார்கெட்டும் பண்ண சொல்லி மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர், பிரைவேட் சேல்ஸ் டார்கெட் பண்ண சொல்லி அதுவும் மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் தான். 2க்கும் நடுவுல சிக்கி செதஞ்சிருவோம். ஓகேவா? தயவு செஞ்சு ஐடிபி ஜாம் போறவனை கூட ஒத்துக்குவேன். சரி, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் போகணும்னா நல்ல வேலை, 45,000 சம்பளத்துக்கு ஓகேவான வேலை. எக்ஸிகியூட்டிவ் வேலைக்கெல்லாம் வெறும் 29,000 தான். எனக்கு தெரிஞ்சு என்னாண்டு எக்ஸாக்டா தெரியல, வெறும் 29,000 தான். ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கும்னா 9:45 to 9:45 அவங்க உள்ள வரணும். கேஷ் கவுண்டர் பார்த்தாங்கன்னா 6:30 வரைக்கும். இது கேஷ் கவுண்டர் பார்த்தாங்கன்னா இல்ல, அவங்களும் சிஎஸ்சி டெஸ்க் தான் பாக்குறாங்கன்னா அவங்களும் 9:30க்கு வந்துட்டு 7:45 ஆக்கிடுவாங்க. 7:45 ஆக்கிடுவாங்க எக்ஸிகியூட்டிவாவே இருந்தாலும். ஓகேவா? அதனால ஐடிபி எக்ஸிகியூட்டிவ்லாம் போறேன்னா தயவு செஞ்சு நீ ஒரு 3 வருஷம் முன்னாடியே பிரைவேட் செக்டர்ல எங்கேயாவது போய் பிரைவேட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துரு. வந்து இங்க வந்து 2 வருஷம் உயிரை கொடுத்துட்டு நாசமா போகாத. எக்ஸிகியூட்டிவ்லாம் ஆகணும்னா அவன் ஒரு 35,000 கொடுத்தா கூட மனசாட்சி ஆயிருங்க. வெறும் 29,000 கொடுத்து இவ்வளவு நேரம் அவனாவது வேலை பார்ப்பானா? இது என்ன கம்மி டைமா? 29,000க்கு இது ஒர்த்தா? இந்த டைம் ஒர்க் பண்ணா கூட நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இது பிரான்ச் மேனேஜர் மனசு வைக்கணும். உங்க பிரான்ச் மேனேஜர் உட்காந்து பிரான்ச்ல எல்லாருக்கும் வேலை இருக்குப்பா ஷேர் பண்ணுப்பானா, நீங்க மேனேஜர் சார், நான் யாரு? எக்ஸிகியூட்டிவ், நான் ஏன் பண்ணணும்னு கேட்கிற அளவுக்கு அதுவும் இருக்கணும்.
நிறைய பேர் வாயை திறந்து கேட்க மாட்டோம். அதனாலேயே உட்காந்து வேலை வாங்கிடுவாங்க. தயவு செஞ்சு எக்ஸிகியூட்டிவ் ஆகுறீங்கன்னா போய் பிரைவேட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துரு. நீ 2 வருஷம் படிச்சு நாஸ்தி பண்ணாத, சரியா? ஸோ எதுக்கு இந்த வீடியோ ஆரம்பிச்சேனே மறந்துட்டேன். ஆனா ஒர்க் லைஃப்ன்ற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஆனா கொலீஜஸ் கொஞ்சம் நல்ல ஜாலியான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. அதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் பிரான்ச் தான். எந்த பிரான்ச் எந்த பேங்க்ல போனாலும் கொலீஜஸ் வந்து அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா வாங்கிக்கணும். நம்ம வாங்கி கட்டுறதுதான். இதெல்லாம் எனக்கு இந்த ஷர்ட் ஐடிபிஐ ஃபேர்வெல் அன்னைக்கு என்னோட கொலீஜஸ் வாங்கி கொடுத்ததுதான். ஃபேர்வெல் ரிசைன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. ரிசைன் பண்ணி போறவனே இப்படி ட்ரீட் பண்ணுவாங்களான்னு நான் நினைச்சு கூட பார்த்ததுல நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா ஒர்க்கு செஞ்சிருவாங்க. சோ பாத்துக்கோ, பொழைச்சுக்கோ. அபித் சார் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஏதாவது சொல்லுங்கன்னாரு. நான் ரியாலிட்டியை மட்டும்தான் சொல்லிட்டேன். ரியாலிட்டி இவ்வளவுதாங்க. எக்ஸாம் ஒருத்துங்க, இன்டர்வியூ ஒருத்துங்க, வேலை ஒருத்தன். நீங்க தான் யோசிக்கணும். எக்ஸிகியூட்டிவா இருந்தா போகாதீங்கன்னு ஓப்பனா சொல்லுவேன். ஜாமா இருந்தா டிபெண்ட்ஸ் அப்பான உங்க சுச்சுவேஷன். போய் தான் ஆகணும், வழி இல்லைன்னா போய் தான் ஆகணும். இல்ல என்னால ஒரு வருஷம் அங்க போயிட்டு நான் படிக்க போறேன்னா 1 வருஷம் நீ போகாம படி சாமி. 1 வருஷத்துல ஒன்னும் குறைஞ்சு போறது இல்ல. அங்க போயிட்டு 1 வருஷம் படிக்கிறதுக்கு அங்க போகாம 1 வருஷம் படியேண்டா. இப்ப நான் எஸ்பி இங்க இருக்கேன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? நான் என்ன ஐடிபிஐ போனதுக்கு அப்புறம் எழுதி பாஸ் ஆனதா? இது ஐடிபிஐ போனதுக்கு அப்புறம் எழுதி பாஸ் ஆனதா? இல்ல, இல்ல. ஐடிபிஐ போறதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் ஃபைனலா மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டேன். போனதுக்கு அப்புறம் எழுதியிருந்தா கண்டிப்பா பாஸே ஆயிருக்க மாட்டேன். போனதுக்கு அப்புறம் எனக்கு எக்ஸாம் எழுதவே டைம் இல்லை, அப்ளை பண்ணவே டைம் இல்லை. இதான் நிஜம். ஆனா ஐடிபிஐக்குள்ள இருந்து பாஸ் ஆன ஒரே ஒரு ஜாம், ஐடிபிஐ ஜாமா இருந்து பிஓ கிளியர் பண்ண ஒரே ஒரு கேரக்டர் தான் நான் பார்த்திருக்கேன். இதுக்கு மேல ஒருத்தனை கூட நான் பார்த்தது இல்ல. எக்ஸிகியூட்டிவா இருந்து கிளியர் பண்ணவங்க நிறைய இருக்காங்க. எக்ஸிகியூட்டிவா இருந்து கிளியர் பண்ணவங்க நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஐ மீன் உள்ள போயிட்டு படிச்சு கிளியர், உள்ள போனதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவாங்க. போறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறது கணக்கு கிடையாது. போறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஐடிபிஐ போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போறவன் நிறைய பேர் இருக்கான். அவன்லாம் நம்ம கணக்குல எடுக்கக்கூடாது. ஆனா போனதுக்கு அப்புறம் படிச்சு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க ஜாம்ல ஒரே ஒரு பையனை தான் பார்த்திருக்கேன். எக்ஸிகியூட்டிவ்ல நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா என்ன கேட்டா போகாத. இதுக்கு சொல்றேன், இதுக்கு போகாத. இதுக்கு யோசிச்சுக்கோ. மேபி உன் சிச்சுவேஷன் ஓகேவா? ஓகேவா? வேற ஏதாவது இதை பத்தி டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேட்கலாம். ஓகேவா? சரி, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். எல்பிஓ எழுதுனதில்ல, அதனால ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட முடியல. எல்பிஓவும் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கிட்டத்தட்ட சேம் கொஸ்டின் தான் சொல்றாங்க. உள்ள போனாதான் தெரியும். லோக்கல் பேஸ்ட் ஆபீசரா தெரியல. சிபிஓனா சர்க்கிள் பேஸ்டு, லோக்கல் பேங்க் ஆபீசரோ என்னமோ தெரியல. எப்படி இருக்குன்னு தெரியல. எக்ஸாம் ஆனா நான் விசாரிச்ச வரையும் பிஓ ப்ரிலிம்ஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் லெவல்ல தான் இருக்குன்றாங்க. ஸோ பார்த்து பண்ணுங்க. 2 எக்ஸாமும் நல்லா பண்ணுங்க. கொஞ்ச நேரம் பேசலாம்னு தோணுச்சு. ஐடிபிஐ பத்தி பேசியாச்சு. ஓகே, முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய் பாய்.